இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டண்டோட இன்டர்வியூ நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. இல்ல அது சம்பந்தப்பட்டதே கிடையாதுன்னா நீங்க இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்டர்வியூல என்ன நிறைய டவுட் இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப நான் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொண்டு போலன்னா என்ன ரிஜெக்ட் பண்ணுவாங்களா இல்ல மாட்டாங்களா? இது ஃபர்ஸ்ட் டவுட். ரெண்டாவது இன்டர்வியூல நான் தமிழ்ல ஆன்சர் பண்ணலாமா இல்ல இங்கிலீஷ்ல மட்டும் தான் பண்ணணுமா? ரெண்டாவது. மூணாவது டவுட் என்னன்னா எவ்வளவு நேரம் வந்துன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க, என்ன மாதிரிலாம் கேட்கறாங்க? இந்த மாதிரி டவுட் என்னன்னா கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு டெஃபினட்டா இருக்கும். அதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து இருக்க போகுது. இப்ப முதல்ல இது உங்களுக்கு வந்து தெரியணும். அதாவது நீங்க நிறைய வந்து யூடியூப் சேனல் இல்ல யார்ட்டாவது கேட்கும்போது பெருசா என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க இந்த இன்டர்வியூ பத்தி. எதனாலனா யாரெல்லாம் இந்த இன்டர்வியூக்கு போறாங்களோ அவங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு பேப்பர்ல வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நீங்க சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க சொல்றீங்களா சார் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அதாவது இன்டர்வியூ போயிட்டு வந்த ஸ்டூடெண்ட் அவங்களோட ஃபீட்பேக்கை வச்சு என்ன மாதிரி ப்ராசஸ் இருந்தது அது மட்டும் தான் சொல்லுவதை தவிர டைரக்டா இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க இதை தான் வந்து கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தட்ஸ் நாட் அ தேவையும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த என்ன மாதிரி ப்ராசஸ் இருந்தது, ஏதாவது வந்து என்னன்னா ஒரு டாக்குமெண்ட் நம்ம வந்து கொண்டு போகல அப்படின்னா அந்த இடத்துல வந்து பதட்டப்பட தேவை கிடையாது. ஏன்னா அதுக்கான இதுவுமே அவங்களே சொல்யூஷனே கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்றேன்னா இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன். சரி, முதல்ல ஏன் வந்து எதுக்காக அந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர்ல சைன் பண்ணணும்னா இது நேஷனல் செக்யூரிட்டி. இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்டது ரைட்டா. ஸோ அதனால அவங்களோட சென்சிட்டிவான இதை எல்லாமே பெருசா தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். ரெண்டாவது ஃபேர்னஸ். அதாவது முன்னாடி ஒருத்தவங்க இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு அவங்க எல்லாமே தெளிவா எல்லாமே சொல்றாங்க இது இப்படிதான் வருது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து வர கேண்டிடேட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம் ஒரு ஈஸியா இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஃபேர்னஸை வந்து என்ன பண்றேன்னா ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும் அதனால. அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்டர்டேக்கிங் என்ன பண்ணுவோம் வாங்குவாங்க. சரி, இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற டவுட் ஏன்னா ரயில்வே எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு டெஃபினட்டா அந்த இன்டர்வியூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதுவோம், ஃபைனலா கிளியர் பண்ணுவோம், அவ்வளவுதான். டிவி முடியும். ஃபைனலா என்ன வரும்னா ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம செலக்ட் ஆயிருந்தோம்னா போயிட்டு என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் தான் இருக்கே தவிர எதுலயும் நம்ம இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் கிடையாது. அதனாலேயே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் ஃபியராவே இருக்கும். ஐயோ இன்டர்வியூவே போனது இல்லையே அப்படின்னு ஒரு ஃபியர் இருக்கும். அண்ட் யூபிஎஸ்சி லெவல், சிஏபிஎஃப் லெவல் இந்த மாதிரி லெவல்ல வந்து இன்டர்வியூ இருக்குமா? ஏன்னா நிறைய நம்ம என்ன பண்ணிருப்போம் யூடியூப்ல பார்த்திருப்போம். இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் இதை நம்ம அதுக்கான இன்டர்வியூ நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுலாம் கேட்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அண்ட் எஸ்எஸ்பி அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ், டிஃபென்ஸ்ல ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸோட ஆஃபீஸர் லெவலுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்ல கேட்பாங்களா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கிறனால தான் என்ன பண்றேன்னா கிளாரிட்டி பண்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். சில சேனல்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆவரேஜா வந்துனா 10 மினிட்ஸ் கிட்ட எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னு வச்சுக்கலேன் 10 to 15 தான். மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் தான். அதை தாண்டதே இல்ல. இந்த ரேஞ்சில தான் என்ன பண்றாங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்க்கு வந்து 6 மினிட்ல முடியுது. 6 மினிட் முடிஞ்சுச்சு. சில ஸ்டூடெண்ட்க்கு 10 மினிட் கிட்ட போச்சு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்ட் ஆன் தி இண்டிவிஜுவல் பொறுத்து தான். இப்ப இன்டர்வியூல நல்லா கவனிங்க. இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஸோ உங்க இன்டர்வியூல என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பா இருக்கணும். லோக்கல் அவேர்னன்ஸ். தமிழ்நாடுனா தமிழ்நாடு பத்தி உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு? அது தெரிஞ்சிருக்கணும். ஹானஸ்டியா இருக்கா? நம்ம சொல்றது வந்து என்னன்னா, ஹானஸ்ட்டா பேசுறோமா அப்படின்றது. கம்யூனிகேஷன்ஸ். தே டோன்ட் நீட வந்து என்னன்னா, ரொம்ப அக்யூரேட் லெவல் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணணும். நெறைய நியூவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு லேமன் டெர்ம்ல என்ன பண்ணணும்னா, கம்யூனிகேட் பண்ணா போதும். அண்ட் அவேர்னன்ஸ் அபௌட் த ஐபி அண்ட் செக்யூரிட்டி ராதர் தென் டிஃபிகல்டி. ரொம்ப ரொம்ப வந்து என்னன்னா, அப்படியே ரொம்ப ஊறி போய் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. பேசிக்காவ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. முக்கியமான ஒரு டவுட் என்னன்னா, இன்டர்வியூ நான் தமிழ்ல குடுக்கலாமா? ஒரு ஸ்டூடண்ட் உள்ள போனோனே என்ன பண்ணாங்கன்னா, வாங்க. உங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டாங்களாம். இப்ப அந்த ஸ்டூடண்ட்க்கு என்னன்னா, அவரே சொன்னாரு. சார் நான் வந்து என்னன்னா, எல்லாமே கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல தான் பிரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆர்டர்டா ஒரு பிரிப்பேர் பண்ணியிருந்தேன். அவங்க டக்குன்னு தமிழ்ல பேசும்போது எனக்கு கொஞ்சம் என்ன அப்படின்னா, ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு மாரி யோசிச்சேன். நான் தமிழ்லயே ஆன்ஸர் பண்ணவா? இல்ல இங்கிலீஷ்ல ஆன்ஸர் பண்ணவான்னு கேட்கும்போது, அந்த பேனல்ல இருக்கிற அந்த பேனல்ல கூட கேட்டாராம். சார் நான் தமிழ்ல ஆன்ஸர் பண்ணவா? இல்ல இங்கிலீஷ்ல ஆன்ஸர் பண்ணவான்னு கேட்கும்போது, தமிழ்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால, நான் தமிழ்ல பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால என்னன்னா, தமிழ்லயும் என்னன்னா கேட்பாங்க. நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். நான் வந்து கரெக்ட்டா இங்கிலீஷ்ல மட்டும் தான் இது பார்த்துட்டு போனேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. தமிழ்ல அவங்க வந்து எதனா கொஸ்டின் கேட்கும்போது, இல்ல உங்கள பத்தி சொல்லும்போது, நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா வந்து பொறுமையா, நிதானமா என்ன பண்ணுங்கன்னா, தமிழ்ல வந்து சொல்லுங்க. அண்ட்
தமிழ்ல சொல்லி முடிச்சோனே, அதாவது ஒரு ஆஃபீசர் கேட்டு முடிச்சோனே, அவரு என்ன சொன்னாருன்னா, மிச்சம் இருக்கிற ஏன்னா மொத்தமா எத்தன பேர் இருப்பாங்கன்னா, 6லிருந்து 7 பேர் இருப்பாங்க. அப்படி 6லிருந்து 7 பேர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மிச்சம் இருக்கிறவங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க இங்கிலீஷ்ல ஆன்ஸர் பண்ணுங்க அப்படின்னு அவரு சொன்னாரு. அதன்படி வந்து அவங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்டாங்க. நான் இங்கிலீஷ்ல ஆன்ஸர் பண்ணேன் அப்படின்னு அவரு சொன்னாரு. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், தமிழ்லயும் கேட்பாங்க. தமிழ்லயும் என்ன பண்ணணும், நம்ம ஆன்ஸர் பண்ணணும். இங்கிலீஷ்ல கேட்கும்போது நீங்க இங்கிலீஷ்ல ஆன்ஸர் பண்ணணும். அவ்வளவுதான். அதனால என்ன பண்ணணும், சுத்தமா தூய தமிழ்ல தான் இது பண்ணணும். இதுல வந்து கம்ப்ளீட்டாவே இங்கிலீஷ் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பேசிக் லெவல் தெரிஞ்சாவே வந்து போதுமானது. 2யுமே. தமிழும் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷும் நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் அப்ரோச் பண்ண தெரிஞ்சிருந்தா போதுமானது தான். இப்ப என்ன மாரி ஏரியால இருந்து கேட்கிறேன்னா, இந்த ஏரியாவ மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, தயவு செய்து உங்களுக்கு வந்து என்னன்னா இன்டர்வியூ வந்து ஒரு அப்கமிங் டேஸ்ல இருக்கு. இல்ல நெக்ஸ்ட் வீக் இருக்குன்னா, இந்த லெவல் இத மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, கண்டிப்பா வந்து என்னன்னா, கொஞ்சம் ஒரு பிரிப்பரேஷன் மாரி வந்து பண்ணிட்டு போங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் டெஃபினட்டா தேவை. அண்ட் ஒய் ஐபி, ஒய் கவர்ன்மென்ட் ஜாப். நேட்டிவ் பிளேஸ் பத்தி டெஃபினட்டா இருக்கும். ஹாபி டெஃபினட்டா இருக்கும். கிராஜுவேஷன் முடிச்சதுன்னா, அது சம்மந்தப்பட்டது இருக்கும். இப்ப ஐபி, ரா சம்மந்தப்பட்ட செக்யூரிட்டி டாபிக்ஸ் இல்ல வந்து என்னன்னா, பேசிக் லெவல் கான்ஸ்டிடியூஷன் இல்ல ஜியோகிராபி, எக்கானமி இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறது. கரண்ட் அஃபேர்ல இருந்து டெஃபினட்டா கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் சிச்சுவேஷனலி கண்டிப்பா இதுலயும் கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது ஒரு செனாரியோ மாரி குடுத்திருப்பாங்க. செனாரியோ மாரினா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க. அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க என்ன மாரி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? இந்த மாரி கேள்விலாம் வரும். இதெல்லாம் என்னன்னா, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வந்து காமா யோசிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்றது அண்ட் பேசிக்கான ஜிகே. கண்டிப்பா இதுக்குள்ள தான் வந்து கேள்வி கேட்கறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, இந்த லைன்ல நீங்க ஏதாவது பிரிப்பேர் பண்ண வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போங்க ரைட்டா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சின்ன இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தான். அதாவது ஃபார்மலா வந்து ட்ரெஸ் வந்து போங்க. ஆன்ஸர் ரொம்ப ஷார்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட் வந்து என்னன்னா, ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யோசிக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா டக்கு டக்குன்னு வராது. ஸோ அதனால ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரொம்ப ஆன்ஸர் ஷார்ட்டா பண்ண தெரியணும். நீங்க எப்போதும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மெத்தட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஃபேக்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன 5 ஃபேக்டர் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த கொஸ்டின் நம்மளால வந்து பொலிட்டிக்கல் லெவல்ல ஆன்ஸர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோகிராபி அண்ட் எக்கானமி ஆங்கிள் இதெல்லாமே ஒவ்வொரு ஆங்கிள்ல வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா? அண்ட் வந்து சோசியல். ஸோ பொலிட்டிக்கல், எக்கானமி, சோசியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ ஒவ்வொரு இத பொறுத்து வந்து மாறும். இப்போ ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா, சென்னையில வந்து அதிகமா பவர் கட் போயிட்டு இருக்கு. ஸோ அத பத்தி கேட்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். இதுல வந்து நீங்க என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்லலாம். ஒழுங்கா வந்து என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு. தேர்ஸ் எ சேஞ்ச் இன் கவர்ன்மென்ட். இல்ல டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து என்னன்னா அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லலாம். இல்ல பவர் கிரிட்ட பத்தி சொல்லலாம். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் வந்திருக்கு. ஸோ டிமாண்ட் வந்து ஹையா இருக்கு. சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த மாரி. அண்ட் வேற ஏதாவது ஆஸ்பெக்ட்ல உங்களால இந்த மாரி என்னன்னா, அந்த 5 ஃபேக்டர் மெத்தட் வச்சுக்கிட்டீங்கன்னா, எந்த லைன்ல ஏதாவது நம்மளுக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு நீங்க என்ன பண்ண முடியும்னா, டக்குனு உங்களுக்கு வந்து என்னன்னா பாயிண்ட் வந்து ஜெனரேட் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். அண்ட் இப்ப சில கொஸ்டின் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா சொல்லலாம். ஐ அம் நாட் ஷூர் மேடம் ஆர் ஐ அம் நாட் அனபிள் டூ ரீகலெக்ட் திஸ் மொமெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே தான். அண்ட் கரண்ட் அஃபேர் அண்ட் பேசிக்கான ஜிகே கண்டிப்பா என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எனக்கு கண்டிப்பா என்ன பண்றாங்கன்னா, கேள்விகள் கேட்கறாங்க. சும்மா நம்மளுக்கு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இல்ல நம்மள பத்தியுமே கேட்கறாங்க அப்படிலாம் கிடையாது. கரண்ட் அஃபேரும் நம்மளுக்கு வந்து ஒரு ஜெனரல் நாலேட்ஜ் இருக்கான்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலி பேசும்போது கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. அதான் அவங்க அங்க நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அவங்க தான் சொல்லுவாங்க. ரொம்ப கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. கொஞ்சம் நல்லா வந்து என்னன்னா, நீங்க ரொம்ப சவுண்டா பேசும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கிற மாரி பில்ட் ஆகும். அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன பேசும்போது எப்போதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்மளுக்குள்ளேயே பேசிக்காம கொஞ்சம் நல்லா வந்து என்னன்னா, வாய் விட்டு வந்துனா பேசுற மாரி பேசுங்க. ரைட். ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு. அதாவது உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல, அப்கமிங் வீக்ல உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கு அப்டின்னா, ஒரு மாக் இன்டர்வியூ நீங்க எடுக்கிற மாரி வந்து ஒரு பிளான் இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க. இந்த மாரி எனக்கு ஒரு மாக் இன்டர்வியூ வேணும். நீங்க வந்து என்னன்னா, எங்களுக்கு வந்து என்னன்னா செட் பண்ணுங்க அப்டின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னா, 1 டூ 1 மாக் இன்டர்வியூ மாரி வந்து நான் ரெடி பண்ணுவேன். நம்மளுக்கு தேவை என்னன்னா, ஆன்லைன்ல தான் Google Meetல. ஸோ Google Meetல என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாரிலாம் வந்து என்னன்னா, உங்கள நீங்களே வந்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ற மாரி தான். ஸோ ரியல் டைம் ஒரு ஐபியோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். அண்ட் ஃபீட்பேக் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் டாஸ்க் பொறுத்து. அதாவது பயோடேட்டா பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர், லோக்கல் ஏரியா கொஸ்டின்ஸ் இருக்கும். கம்யூனிகேஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ட்ரெய்னிங். ஸோ நீங்க பேசும்போது ஏதாவது வந்து என்னன்னா எப்படி இம்ப்ரூவ் பண்றது? இந்த மாரி ஒரு ஃபீட்பேக்கும் கிடைக்கும். அண்ட் 2மே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து சப்போர்ட். கேள்விகள் என்னன்னா நீங்க இன்டர்வியூ தமிழ்லயும் குடுக்கணும். அண்ட் சேம் டைம் என்னன்னா இங்கிலீஷ்லயும் குடுக்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே ஜென்யூனா தேவை அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.